ஐயம் தீர்த்து அருள் புரிவார் அயக்ரிவர். அதுவும் இங்கே நம்ம பார்க்கறது லக்ஷ்மி அயக்ரிவர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த தரிசனம், மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. இதில் லக்ஷ்மியோட அயக்ரிவரை பார்க்கறது ஒரு சில இடத்துல இருக்குது. ஆனால் இங்கே என்ன சக்தின்னா, இந்த கல்லே ஒரு மரகத பச்சை போல் சுமந்துள்ள ஒரு கல். இந்த கல்லை நம்ம அப்படி கூட கல்லுன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த திருமேனியை சுமந்த திரு அற்புதமாக விட்டிருக்கிற இந்த கல்லே இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பொதிச்சு உள்ளே வச்சிருக்கிற ரகசியம். ஐயம் தீர்த்து அருள் புரிவார். என்ன ஐயம்? கணக்கு பரீட்சைக்கு ஒவ்வொரு பெண் பிள்ளைங்கள்லாம் எத்தனையோ ஆண் பிள்ளைகளும் கணக்கு பரீட்சை வந்தோன்னா கலக்கமாகிடும். அப்பா நமக்கு பரீட்சை, கணக்கு பரீட்சை வருதுன்னு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அறிவியல் பரீட்சை, ஒரு சிலருக்கு பார்த்தா தமிழ் பரீட்சை கூட. இப்படி எல்லாம் வரும்போது நினைவாற்றல் இல்லை, படிப்பு மறந்து போகுது, படித்தா மறந்து போகுது, படிப்பு வர மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த பயம் இருக்குது பாருங்க, அதுதான் ஐயம். இதில் இன்னொரு ஐயம் என்னன்னா, உத்தியோகஸ்தர் எத்தனை பேர் இருப்பாங்க எழுத்துத்துறையை சார்ந்து, அவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனை இருக்கிறது ஒரு ஐயம். படிப்பில் முதல்ல பயப்படுறவங்க, பசங்களுக்கு சொல்கிறேன் நான், அது பள்ளி கல்லூரி சார்ந்த எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த பயம் வருவதற்கு, பயம் இல்லாமல் நீங்கள் படித்து மிகப்பெரிய இலக்கை எட்ட வேண்டும். நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த கல்லூரி சார்ந்த பிள்ளைகள் நம்பிக்கையோடு இதை செய்யுங்க, செய்து பாருங்கள், உங்களுக்கு இதனுடைய பலனை தெரியும். இந்த மந்திரத்தை படித்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, நினைவாற்றல் குறையவே குறையாது. படிப்பின் மேல் பற்றும், படிப்பின் மேல் வெறியும், வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் ஒவ்வொரு விஞ்ஞானத்திலும் சரி. எத்தனையோ கலெக்டர், எத்தனையோ பெரிய பெரிய அதிகாரிகளாக ஆகப் போகின்ற இந்த கல்லூரி வாசிகள் எல்லாம் நம்பிக்கையோடு படித்து பாருங்க, உங்களுக்கு நினைவாற்றல் பெருகிடும். நீங்கள் 50 முறை படித்தால் உங்களுக்கு இதனுடைய சக்தி சித்தாகும். இந்த மந்திரத்தை எழுதிக்கங்க. உத்தியோகம் கிடைக்கல, நாங்கள் படித்து எங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, வேலை கிடைக்கல, தேடுகின்றோம் வேலை கிடைக்கல, எவ்வளவோ கஷ்டப்படுறோம், இது 3 வருஷமாக அலைஞ்சிட்டோம், எங்களுக்கு வேலை இல்லை, கேட்டால் கிரக கோளாறுங்கிறாங்க, இல்லை எங்களுக்கு கிடைக்கவும் மாட்டேங்குதுன்னு வேதனைப்படக்கூடியவர்கள் இந்த மந்திரத்தை படிங்க. உத்தியோகத்தில் செஞ்சு கொண்டிருக்கிறவங்க தடுங்கள் இருக்கும், அல்லது சோர்வு நிலை இருக்கும், அல்லது முன்னேற்றங்கள் இருக்காது, அவங்களுடைய வளர்ச்சி தடையாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் இப்போ இந்த தடனை நான் எதை சொல்கிறேன்னா, முன்னேற்றம் வரும். இப்போ ப்ரமோஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ரமோஷனே வரல, ரொம்ப நாளாக தடையாக இருக்குது, நான் இந்த மாதிரி இந்த தொழிலை செய்கிறேன், இந்த வேலையை பண்ணுறேன், இந்த அதிகாரியாக இருக்கேன், இந்த ஆஃபீஸில் இருக்கேன், இது மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அதே மாதிரி வெளிநாடு போக முடியாமல் தடுங்களாக இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இப்போ கொடுக்குற மந்திரத்தை படிங்க. நினைவாற்றலுக்கு இந்த காலத்தில் சொல்கிறேன், கால்குலேட்டர் கணினியை யூஸ் பண்ணுறீங்க, அந்த கால்குலேட்டரை வச்சுக்கிட்டு கணக்கு போடுறீங்க. நினைவாற்றல் குறைப்பதற்கு அது ஒரு காரணம். அந்த மாதிரி கணக்கு போடாதீங்க. எப்போ கணக்கு போடுங்க, உங்களுடைய கை கணக்கு சரியாக வருகிறதா என்று 1க்கு 2 முறை சோதித்து விட்டு பிறகு அது சரிபார்க்கப்பட்டு நீங்கள் அந்த கால்குலேட்டரை யூஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக பரீட்சைக்கு போகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, பரீட்சைக்கு போகிற அந்த நிமிஷம் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி படித்தாலும் நினைவாற்றல் போயிடும். ஆக இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் இருப்பதற்காகத்தான் இறைவனால் வரையறுக்கப்பட்டு அவதாரம் செய்யப்பட்டு அற்புதமான சக்திகளை கொடுக்கின்ற வல்லமை படைத்த இந்த அயக்ரீவ பெருமானை வணங்கி வழிபடும் பொழுது கல்வி செல்வம் கிடைக்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், வித்யாகாரகன் சொல்லக்கூடிய புதனுக்கு வழிபடுவோம்.
இவரே ஒரு காலகட்டங்களில் புதனாக அவதாரம் செய்வதும் ஒரு கிரந்த சாஸ்திரத்தில் இருக்கிறது. ஆக எப்படி சுற்றி பார்த்தாலும் இந்த இறைவனை நம் தரிசிக்கும் பொருட்டு அந்த கல்வி செல்வம் நமக்கு கிடைத்துவிடும். அப்படி கிடைக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எல்லா படிப்பு சரியாக வரல இருக்கிறவங்களாம் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டிலையே ஏலக்காய் மாலை 5 பச்சை கலர் நூலில் கோருங்க. உங்கள் வீட்டிலே எந்த பிள்ளைக்கு படிப்பு மந்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிள்ளை, இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது சித்தாந்த விஷயத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு மந்திரம் இந்த பரிகாரம். எப்படின்னா 5 ஏலக்காயை சிறு பிள்ளைகள் கோர்க்க வேண்டும். கோர்த்து உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை ரூம்லேயே விநாயகர் மேலே போட்டுடணும். விநாயகர் மேலே போட்டுட்டு பச்சை பயிரில் ஏதாவது சுண்டல் அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது தயிர் சாதம், இந்த 3த்தில் எதையாவது ஒன்றை செய்து 5 தீபம் வீட்டிலேயே போடலாம். அது பெண் ஆண் பிள்ளைகள் இருவருமே. ஒவ்வொரு தீபத்துலேயும் நெய் ஊற்றி போடணும். அந்த ஏலக்காய் மாலையை விநாயகருக்கு போட்டுட்டு இந்த 5 தீபம் போட்டுட்டு இந்த மாதிரி எனக்கு சரியாக நினைவாற்று வரலன்ற பிள்ளைங்க இந்த மந்திரத்தை படிங்க. இந்த ஒவ்வொரு விளக்கு போடும் போதும் இந்த மந்திரத்தை ஒவ்வொரு வாட்டி சொல்லி போடுங்க. ஒவ்வொரு விளக்கு ஏற்றும் பொழுதும் இந்த மந்திரத்தை சொல்லணும். அதே போல் பரீட்சை வருவதற்கு முன்பு 16 நாட்கள் இந்த மாதிரி தினமும் ஏலக்காய் மாலை 5 போடணும். கடைசியில் மொத்தம் இந்த 5 ஏலக்காய் மாலையும் 16 நாள் கழித்து 17ஆவது நாள் ஒரு மாலையாக கட்டி எங்கே அயக்ரீவர் ஸ்தலம் இருக்கிறதோ அந்த ஸ்தலத்தில் போட்டுவிட்டு பேரிச்சம்பழமும் கற்கண்டும் படைத்து அதை தானமாக கொடுத்து வர வேண்டும். அந்த கோயிலிலே வட்டமாக இருக்கக்கூடிய பிரசாதம் இட்லி, வடை, போண்டா, இது மாதிரி என்னடா இதுக்குன்னா சம்பந்தம் இருக்கிறது. ஏன்னா இந்த வட்ட வடிவமாக பிரசாதங்கள் செய்து கடைசியில் இந்த அயக்ரீவர் சன்னிதானத்தில் பேரிச்சம்பழமும் இந்த கற்கண்டையும் படைத்து இந்த ஏலக்காய் மாலையை போட்டு இதை தானமாக கொடுத்து வந்தால் அது எப்பேற்பட்ட மக்கு பிள்ளைகளாக இருந்தாலும் கூட மிக அதியோக பிள்ளைகளாக மாற்றக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்துக்கு உண்டு. யார் ஒருவர் இப்படி செய்கின்றார்களோ அவர்களுக்கு அனைத்து கல்வி செல்வங்களும் பெற்று வாழ்க்கையில் ஓங்கி சீரும் சிறப்புமாக வாழுகின்ற ஒரு சக்தி கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆக இந்த மந்திரத்தையும் செய்து பயனடையுங்கள். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த பரிகாரத்தையும் செய்து நீங்கள் வளம் பெறுங்கள். கல்வியில் ஓங்கி வாழ்க்கையில் வளமெல்லாம் பெற்று கல்வி செல்வம் கிடைக்க பெற்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஞ்ஞான துறையிலையும் என்னென்ன துறையை நினைக்கின்றீர்களோ பல மருத்துவத்துறை போன்ற மாவட்ட ஆட்சியர் போன்ற அத்துணை சக்திகளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று வாழ்க்கையில் நன்றாக வாழ வேண்டும். கல்வி செல்வம் கிடைத்து பலவிதமான அற்புதங்களை நீங்கள் சாதிக்க வேண்டும். இந்த தரிசனத்தோடு மந்திரங்கள் எல்லாம் படித்து வாழ்க்கையில் பயன்பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.